ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடனை தீர்க்கும் தை அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் என்ற 3 எழுத்து சொல்லால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்று கூட கூறலாம். கடன் வாங்கினாலும் பிரச்சனை உண்டாகும், கடனாக பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகள் உண்டாகும். இதை பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள். ஒருவரிடமிருந்து கை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தும் வரை நமக்கு அது ஒரு பெரிய சுமையாகவே இருக்கும். அதனால் நம்முடைய மானத்தை நிம்மதியையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும். இதே போலத்தான் யாருக்காவது நாம் பணத்தை கொடுத்து விட்டோம் அல்லது கடனாக கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களிடமிருந்து கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்குள் போதும் என்று ஆகிவிடும். வட்டிக்கு கொடுத்தாலும் சரி அல்லது சும்மா சாதாரணமாக வட்டி இல்லாமல் கடனாக கொடுத்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு தை அமாவாசை என்பது நல்ல சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் நாம் ஒரு மண் பானையை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்ய கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கும், கடனாக வாங்கிய பணத்தையும் திரும்ப அடைக்க முடியும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அமாவாசை என்றதுமே அனைவருக்கும் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் என்றுதான் தெரியும். பலரும் அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசைகளில் ஒன்றாக திகழ்வதுதான் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நாளன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் பல மடங்கு நமக்கு பலனை தரும் என்றே கூற வேண்டும். அப்படி சிறப்பு மிகுந்த தை அமாவாசை என்பது ஜனவரி 29 புதன்கிழமை வருகிறது. அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் பணம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும். அந்த பரிகாரத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான மண்பானை வேண்டும். முதல் நாளே கடைக்கு சென்று மண்பானையை வாங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வாங்கும்போது அதை மட்டும் வாங்காமல் அதனுடன் வேறு ஏதாவது ஒரு மண் சம்பந்தப்பட்ட பொருளையும் சேர்த்து வாங்க வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் அந்த மண்பானையில் ஒரு டிக் மார்க்கை போட்டு வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படும் என கூறப்படுகிறது. இந்த மண்பானையை வீட்டிற்கு வாங்கி வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அமாவாசை தினத்தன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மண்பானையில் சிறிது மஞ்சள் தூள், சிறிது குங்குமம், 1 ரூபாய் நாணயம் இவை 3ஐயும் போட்டு மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும். கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும். நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அருகில் அரச மரம் இருக்கும் இடத்திற்கு இந்த பானையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இதோடு இந்த பானை நிறைய தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான அளவு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆலமரத்தின் அடியில் நாம் எடுத்து சென்ற பானையை புதைக்கும் அளவிற்கு பள்ளத்தை தோண்டி பானை நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு அந்த பானையை மூடிவிட வேண்டும். பிறகு உங்களுடைய 2 கைகளால் பானை புதைக்கப்பட்ட இடத்தில் முழு மனதோடு உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொட்டு வணங்க வேண்டும். இப்படி ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது தீர்வதற்குரிய வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் அருளுவார் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு முறை முழு மனதோடு இந்த பானை பரிகாரத்தை எவர் ஒருவர் தை அமாவாசை நாளன்று செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போய்விடும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.